இங்கே சாப்பிடலாமா? சாப்பிடலாம். சாப்பிடுங்க. பரவாயில்ல. நாளைக்கு நான் உங்கள் வீட்டுக்கு வரேன். சாப்பாடு போடுவீங்களா போட மாட்டீங்களா? ஓகே தம்பி. நீ அண்ணா எடுத்து சாப்பிடுங்க. மதியம் சாப்பாடு முடிச்சாச்சு. இதுக்கு மேலே தொழில் ஆரம்பிச்சாச்சு. என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்க தலைவரா? தொழிலுக்கு போறது இல்லையா? என்ன தொழில் பண்றீங்க? பிச்சைக்காரன் தலைவரா நீ? இல்ல அப்ப இந்த சாப்பாடு காசு இல்லப்பான்னு சொல்லிட்டு ஒரு அம்மா இந்த மீந்து போன சோத்தை கொட்டி விட்டாங்க. பிச்சை எடுத்து வந்து சோறா? ஆமா, நான் பிச்சை எடுக்கிறது தான். என்னடா அருள் கிட்ட என்ன எடுக்கிற என்ன சாப்பிட வச்சாடியே? ஏய், நீ பிச்சை எடுத்து வந்து சோத்தை நான் சாப்பிட மாட்டா? ஆளப்பாரு உன்னை இழுத்த காது பிஞ்சுக்கிட்டு போயிரும் பாத்துக்க. பிச்சை எடுத்து சோறு வாங்கி வச்சிருந்தான், அதை புரிஞ்ச போவாரு என்ன இவரு. அவரு அங்க அண்ணா கேக்குறேன்னா எங்க அண்ணனை கேளியா போயா? ஒரு தொழில் தானே எல்லாம் ஓகேவா? போலாமா? பைக் ஏறுதா? ஓகே ஓகே. ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போது நம்ம மதுரைக்குள்ளே தான் நம்மளோட வீடியோஸ்லாம் நிறையா போயிட்டுருக்கு. பெரிய ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க. உங்கள் ஆதரவு தான் எங்களோட அடுத்த முயற்சியாக இருக்குது. ரொம்ப நன்றி. இப்போ என்னென்னா, மதுரைக்குள்ளே கிராமத்து சைடு உள்ளே அப்போ வந்தோம். அங்கே வந்து ஒரு ப்ராங்க் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணோம். எல்லாமே செட்டிங்கோடு வந்திருக்கோம். இப்போ இது உள்ளே தான் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட ஊர் இருக்குது. இந்த ஏகப்பட்ட ஊரில் இங்கே தான் வந்து மக்கள்லாம் உட்காருவாங்க. இந்த இடத்துல தான் ஒரு ப்ராங்க் பண்ண போகிறோம். ஆல்ரெடி ஒருத்தர் உட்காந்துருக்காரு, அவரை தான் டார்கெட் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் பாரு, கேமரா நைஸாக அப்படியே வந்துரு. ஹலோ, கட் பண்ணுறதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், நீ வேலையை பாரு. சரிக்கிறது அரைக்குறை, இதில் டைரக்ஷன் வேலைலாம் பார்க்குது. நான் போகிறேன் அப்படியே இப்போ நான் போக அப்படியே நீ ட்ராவல் ஆக என் கூட வந்துருக்கு. சரி, அப்போ போயிட்டுமா? ஓகே. கேமராம்மா தெரியக்கூடாது. இன்னொரு கேமரா நீனும் அப்படியே அங்கே போயிடு. பார்த்துக்கங்க, உங்களுக்கு ஏற்ற மாதிரி மேனேஜ் பண்ணிக்கோங்க. என்னடா பெரிய கெட்டப்னு நினைப்பீங்க, கெட்டப் சரியான கண்டென்ட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சிரிப்பு வரும். சிரிப்பு வர கண்டென்ட் யோசிச்சு நம்ம பண்ணுவோம். இங்கே சாப்பிடலாமா? சாப்பிடலாம். இங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாப்பிடலாம். மெட்ராஸ்ண்ணா, மெட்ராஸு இங்கே தொழில் தான் வந்துடும். அந்த தொழில் பண்ணியில் அது செட் ஆகலை. இல்லை அது செட் ஆகல. இடம் மாறி மாறி பண்ணால் அது நல்லா இருக்குமென்னு சொல்லிட்டு எங்கே வந்துட்டான். சாப்பிடுங்க. பிரியாணி தான் தட்டு உதாரு. அண்ணா இங்க பாருங்க அண்ணா, வாங்க தம்பே நினைக்கிறீங்க. நாளைக்கு நான் உங்க வீடு வரேன். சாப்பாடு போடுவீங்களா போட மாட்டீங்களா? அண்ணா எடுத்து சாப்பிடுங்க. அண்ணா நீங்க சாப்பிடுங்க. ஏன்னா மதிய டைம் அதுக்குள்ள எப்படி நான் சாப்பிடுவீங்க? மணி 1 மணி தான் ஆகுது, அதுக்குள்ள எப்படி சாப்பிடுவீங்க? வீடு தான் போய் எடுத்து சாப்பிடுங்க. அண்ணா நீங்க சொல்றேன், சாப்பாடு இருக்கு, ஒரு ஆள் தான் நான் சாப்பிட்றேன். சாப்பாடு வேஸ்டாக தான் போகுது. நீங்க சாப்பிட மாட்டீங்களா? இல்ல ஏங்கிட்ட சாப்பிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்க சாப்பிடு. அண்ணா இங்க போய் ஐயா, அண்ணா சாப்பாடு இருக்கு, நீங்க சாப்பிடலாம். சாப்பிடலாம் அண்ணா. அண்ணா எடுத்து சாப்பிடலாம். அண்ணா பிரியாணி எடுத்து. அண்ணா கை
மதுரைக்குள்ள வந்துட்டு உங்க ஊருக்கு வந்துடுவோம். ஏய் டேய் உட்காரு. ஏய் சாப்பிடு. எங்க இருந்து வரீங்க? நல்லா இருக்கா? என்ன வேலையா வந்தீங்க? இங்க தொழில் பார்க்கறதா வந்துடுறேன். சாப்பாடு ஒரு சைஸா குக்கர்ல எடுத்து வந்துருக்கீங்க. அம்மா கொடுத்தது. அதுக்கு குக்கரே இருக்கு. அப்படியே வச்சா அப்படியே வாங்கிட்டு வரப்பா அப்படியே. ஐயோ சாப்பிடு. பரவாயில்ல. போதும் போதும் போதும். ஐயோ இருக்கட்டும். ஐயோ வச்சு சாப்பிடு. போதுமையா எனக்கு போதுமையா. அண்ணா சாப்பிடு. சாப்பிடு. வீட்டுல பண்ண வேலையில கூட சொல்லுங்க. நம்ம தொழில கூட பாத்துக்கலாம். நல்லா வேலை பார்த்துக்கிட்டேன். வேலை பார்த்து லீவ்ல இருக்கு. அப்படியா? சாப்பிடு சாப்பிடு. வேலைன்னு வந்துட்டு வேற மாதிரி பார்ப்பான். தொழிலில் பட்டே கிளப்பிடுவாங்க. நாளைக்கு எப்போ 1000 ரூபா 1500 குறையாம சம்பாதிப்பேன். நீங்களும் வரீங்க உங்களுக்கு ஒரு 700 800 சம்பாதிக்கலாம். அந்த மாதிரி சில டைம் சீசன் டைம்லாம் அடிச்சிடலாம். கோயில் சைட்லாம் போய்ட்டுன்னு வச்சிங்களேன், நல்லா இறக்கும். ஆமாம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான சாப்பாடு. அது நம்மளை நேரம் பொறுத்து எப்படி வேணாமே. நம்ம தொழில் தானே முக்கியம். நம்மளுக்கு சாப்பாடு நம்ம என்ன பண்ணணும். சாப்பிடுங்க. அப்ப நிறைய இருக்கு, வச்சு சாப்பிடு. போகட்டா இனிமே தொழில் ஆரம்பிச்ச. மதியம் சாப்பாடு முடிச்சாச்சு. இதுக்கு மேல தொழில் ஆரம்பிச்சாச்சு. என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்க? தலைவரா தொழிலுக்கு போறேன். இல்லையா? என்ன தொழில் பண்றீங்க? என்ன தலைவா? இல்ல என்ன தொழில் பண்றீங்கன்னு தலைவா தெரியலையா? பிச்சைக்காரன் தலைவா. நான் மெட்ராஸ்ல முடங்கம்மன் கோயில் பிச்சை எடுத்துட்டு இருந்தேன். போர் அடிச்சிருச்சாங்க. 10 ரூபா 20 ரூபாய்க்கு மேல போட மாட்டாங்க. நான் மதுரையில வந்து நிறைய மீனாட்சி அம்மன் கோயில் போனா பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ரேட்டு சொன்னாங்க. அதான் இந்த பக்கம் வந்துட்டேன். அதான் இங்க இருந்து தொழில் ஆரம்பிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு. இந்த சாப்பாடு புரியல. இல்ல அப்ப இந்த சாப்பாடு இது ரோட்ல வந்துட்டு இருந்தேன். வீட்டுல காசு பிச்சைய கேட்டேன். காசு இல்லப்பான்னு சொல்லிட்டு ஒரு அம்மா இந்த மீந்து போன சோத்தை கொட்டி கொடுத்தாங்க. பிச்சை எடுத்து வந்து சோறா? ஆமா, நான் பிச்சை எடுத்து அறிவு கட்ட முட்டா போயில இன்னும் மயிருக்குல என்னைய சாப்பிட சொன்னாத. சாப்பாடு தானே சாப்பிட சொன்னேன். பிச்சை எடுத்து வாங்கிட்டு ஒரு சாப்பாடு நான் சாப்பிடுறேன். நான் என்ன பிச்சைக்காரனா? ஆனா சாப்பிட்டு சீக்கிரம் தட்டு ஒண்ணு. அது வச்சு தானே பிச்சை எடுக்கணும். அதான் ராசியான தட்டுனேன். என்னடா தட்டு தூக்கி போட்டீங்க? என்னடா அறிவு கட்ட என்ன எதுக்கு எனக்கு சாப்பிட வச்சாடியே? நீ மழுக்கு அள்ளி மத்து கட்டு கட்டுங்க. என்ன கண்டிஷன்லடா நீ வந்த? நீ ஆனா தொழிலுக்கு போற டைம்ல என்ன இப்படி தொழிலுக்கு போற என்ன தொழில் சொன்னியா நீ? முதல்ல என்ன தொழில் சொன்னியா? ஆனா இப்ப என்ன ரசத்தை கொடுத்த சோத்தை கொடுத்த? ஏய் நீ பிச்சை எடுத்து வந்த சோத்தை நான் சாப்பிட மாட்டேன். ஆளப்பாரு உன் இழுத்த காது பிஞ்சுக்கிட்டு போயிரும் பாத்துக்க. அண்ணா என்ன பிச்சை எடுத்த சோறு மூடுதானே? ஒண்ணு மரியா போயிடா. ஒண்ணுத்த நினைச்சு பொண்ணு நீ பிச்சை எடுத்துட்டு வருவா. நான் திங்கணும் மாடாத. நான் திங்கணுமா? கூட கூட கண் பண்ணிட்டேன். நீங்க பார்த்தேன் சரியான கான்ட்ராக்டர். ஒரு 100 ரூபா 50 ரூபா இருந்தாலும் போட்டு போனேன். ரொம்ப கை காலம் நல்லா தானே இருக்குது. சம்பாதிச்சுங்கண்ணே. எனக்கு காலில் முட்டி சரியில்லைண்ணே. என்னடா முட்டி சரி கை 2 இருக்குது இல்ல சம்பாதிச்சுன்றா. கொடுத்தா கொடு இல்லை கிளம்புனேன். கை கால் நல்லா இருக்கு எனக்கு தெரியாதா? எனக்கு உனக்கே இவ்வளவு திமிரு இருக்குதா? ஓ நான் இவ்வளோத்தும் சொல்றீங்களா? நானா பிச்சை எடுத்து வாங்கிக்கிறேன். எனக்கு தெரியும் நான் பிச்சை தான் எடுத்து வாங்கிக்கிறேன். எங்க அண்ணன் இருக்காருல்ல பிச்சை எடுத்து சோறு வாங்கி வச்சிருந்தான். அதை புரிஞ்ச போவாரு என்ன அவரு எங்க அண்ணன் கேட்கறேன்னா எங்க அண்ணனை கேளியா போயா? அவனே ஒரு பிச்சைக்காரன். அவன்கிட்ட போய் புடிங்கல. நீ என்ன மாதிரி ஆளா இருப்ப? நானா தூக்குல தங்கி பண்ணடே. ஏய் அண்ணா என்ன
பாக்குற? என்னடா வேலை பாக்குற? அண்ணா நீங்க சாப்பிட்டீங்களா? அதான் நான் சொல்லிட்டு இருந்தேன். உங்ககிட்ட நான் கேட்டேன், வரும்போது என்ன கண்டிஷன்ல வந்த? அண்ணா இப்ப என்ன கண்டிஷன்ல இருக்க? பிச்சைக்கார போய் ஊர் பேட்டெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க. இன்னும் கல்யாணமே ஆகலடா. என்னடா வேலை பார்த்துக்கிட்டு இருக்க? போற வர வீட்டுல சொல்லிக்கிட்டு இருக்க. என்னடா எனக்கு பொண்ணு தெரியும்? அண்ணா பிச்சை எடுத்தாங்க. அதை சொல்லிக்கிட்டே இருக்காரா? கூடாதுடா, வேணாம்டா, தேவையில்லாத வேலை பார்த்துக்கிட்டு இருக்கணும். சாரிண்ணா இல்ல அவ்வளவுதான் மரியாதை. சரி நான் யார்கிட்ட சொல்ல முடியும். ஒழுங்கா இருந்துக்க. போட முத போட, கண்ணு முன்னாடி அடிக்க. போட முத தொலைச்சுப்படி ஒரு ஹாஸ்பிட்டல். என்னடா பொறுப்பு? இல்லடா உட்கார்ந்துருக்க. அச்சோ கிளம்புறாரு, போறாரு. அச்சோ ஆள் மாட்டாரு பார்த்தா கிளம்புறாரு. ஐயோ ஒரு ஆள் வா. ஐயோ போறாரு. இங்க பாரு, இங்க போயிட்டு அவர்கிட்ட போய் சொல்லு ஓடு பிச்சை எடுத்தாங்க ஓடு. மைக்ல மைக் வேணுப்பா, மைக் டக்கு டக்குன்னு அவர் வரணும் இங்க அந்த அளவுக்கு. ஒரு பிச்சைக்காரன் கிட்ட சோறு வாங்கி சொல்லிருக்கீங்க சீமால. ஆனா உழைச்சி அவனே பிச்சைக்காரன் கிட்ட போய் சோறு வாங்கி சாப்பிட்டுருக்கீங்க. சோறு கட்டணா? நீ வாங்கி சோறு கட்டணா? மெண்டல் பிடிக்க வச்சுக்க. எப்படி தெரியுது? லூசா லூசா? இல்ல சார் என்னடா பண்ணிக்கிருக்க? போற வரையில சோறு தின்னு சொல்லிக்கிற. உங்கள்கிட்ட நான் பிச்சை கட்டணா? நான் கேட்டேனாடா? சார் அவரு சாப்பாடு போட்டாரு உங்களுக்கு. சோறு போட்டாரு. அடி வாங்கி போடுவோம். போற முத அண்ணா சோத்து கொடுத்த காசு கொடுத்துருக்காங்களா? சோத்து கொடுத்த காசு கொடுத்துருக்காங்களா? என்னடா சோத்து கொடுத்த காசு கொடுத்தாங்க? இல்ல பிச்சை சாப்பாடு துண்ணி வெக்கமா இருக்கா? நீ பிச்சைக்காரன்டா. என்ன சொல்ற? அண்ணா சார் என்ன சொல்ற? சொன்னா பொழந்து கட்டி பிடிக்கும் பாத்துக்க. சார் ஆறா நீ? அண்ணா மங்காய் செட்டி பையல. இது ஒரு தொழில் தானே? இது ஒரு தொழில்தான். ஓன் தொழில். என்ன சக்கரோட நம்ம 2 பேரும் வாங்கி சாப்பிட்டோம். யூடியூப் சேனல் பிராங்க் வீடியோ எடுத்துட்டு நம்ம டீம் ஆளு முன்னாடி வந்தது. நம்ம டீம் ஆளு ஆனா நாங்க யூடியூப் சேனல் மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்கோம். நாகை 360 யூடியூப் சேனல்னா இங்க பாருங்க. அங்க கேமரா வச்சிருக்கோம், இங்க ஒரு கேமரா வச்சிருக்கோம். இது ஒரு பிராங்க் வீடியோ. இங்க பார்த்தா அங்க ஒரு கேமரா. மொத்தம் 4 கேமரா. பிராங்க் வீடியோ ஒரு காமெடிக்காக எடுத்துக்கணும் வந்து. சார் இது காமெடி. அண்ணா உண்மையிலே காமெடி. நீங்க அண்ணா ஏறிடுச்சுடா மண்டைக்கு. அண்ணா ரிலாக்ஸ். காமெடின்னு இருக்கு. அண்ணா ரிலாக்ஸ். அறிவு கட்ட முட்டாப்பையில உனக்கு எந்த பூச்ச அறிவு? காமெடி அண்ணா இது உங்களுக்கு அப்படி தெரியுதுண்ணே. வீடியோவா வரும்போது தானே உங்களுக்கு தெரியும். மெண்டலு பிச்சைக்கார வேஷம் போட்டு ஊருக்குள்ள என்ன பேரும் பிச்சைக்காரன் ஆக்கி விட்டுருக்கிறேன். பிச்சைக்காரன் இல்ல. பிச்சைக்காரன் இல்லையா? என்னடா வேலை பார்த்துருக்க? என்னடா இது பேர் என்னடா? இதுக்கு பேர் என்னடா? எல்லா வேலையும் பிச்சைக்கார மாதிரி பண்ணிவிட்டு என்கிட்ட என்ன ரூட்ட கொடுக்குறியாடா? சும்மா காமெடி மண்டை கோளாறு பிடிச்சோண்டா. ஒழுங்கா இருந்துக்க. சும்மா ஃபன் வீடியோ. காமெடி வீடியோ போடுவோம். காமெடிக்கு தானே எடுத்தோம். காமெடி வீடியோ இது காமெடி சேனல் நாகை 360 யூடியூப் சேனல். என்ன விளக்கமாரா இருக்கட்டும்டா. ஏன்ட்ட சொல்லக்கூடாதா? உங்க இஷ்டத்துக்கு இருக்கிறதுக்கு நீ யார்கிட்ட என்ன கேட்ட? உன் பாட்டுக்கு வந்து நீ பாட்டுக்கு ஆடிக்கிருக்க. இந்த மாதிரி வேஷம் போட்டு எனக்கு என்ன நினைக்க தோணும்? எனக்கு என்ன நினைக்க தோணும்? காம் டவுன் மயிறு டவுன். சாரி நான் சும்மா காமெடி. எல்லாம் ஒரே கும்பலாடா நீங்க? ஒரே கும்பலா நீங்க? யூடியூப் சேனல் நீங்க எப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ராவா சங்கடமா தெரியுது. ஆனா வீடியோவா பார்க்கும்போது உங்களுக்கு உண்மையிலே சரி நம்மளை போட்டு இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்ற மாதிரி சிரிப்பீங்க. ஜஸ்ட் ஃபார் ஃபன் தானே. வடிவல் காமெடி மாதிரி ஒரு காமெடி தானே. தம்பி எதுவா இருந்தாலும் சொல்லணும். சொல்லாம பண்ணது முத தப்பு. சரியா?
கோவம் வந்து அவனை ஈட்டு ஒரு 4 அடி நான் நடந்து போய் அவரு சும்மா காமெடி வேணும். நடந்து போறீங்க. ஏய் கம்னாடி நீ நம்ம டீம் தான்டா. ஏடா அவனு எங்க டீம் தானே. 2 பேரும் நக்கல் பண்ணிக்கிறீங்க. சத்தியமா நக்கல் இல்லடா. உங்க மேல ஒரு பெரிய மரியாதை வச்சிருக்கேன். ஒரு அண்ணன் மாதிரி நினைச்சேன். நம்ம தம்பி மாதிரி நினைச்சேன். எங்க நிக்கிறது தெரியுதா? எந்த இடம் தெரியுதா? பூமி அறுத்து போட்டு போயிருவேன் பாத்துக்க. ஒழுங்கா இருந்துக்கிறனே சரியா? மதுரைக்காரங்க பாசம் தெரியுண்ணே. அது எல்லாமே விட்டு கொடுப்பாங்க. பாப்பான் நல்ல மரியாதையா பேசுனா மரியாதை கொடுப்பான். ராங்கா பேசுனா இருக்கிற இடம் தெரியாம போயிருவ. பட்டார் 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 கை இருக்கிற இடம் தெரியாம போயிருவ. கையெல்லாம் பழுத்து கல்லு பார்த்து இருந்துக்க. தப்புச்சதே நீங்க 2 பேரும் பொண்ணது பெரிய விஷயம். நானுங்க போய் பொறுமையா போறேன். இதை வேற மாப்பிள்ள மச்சான் வந்தேன் தோலை உரிச்சு தொங்க விட்டுருவாங்க பாத்துக்க சரியா? கல்யாணம் பண்ணியாண்ணா நீங்க? அது எதுக்குடா உனக்கு? அது எதுக்குடா உனக்கு? தெரிஞ்சு நீ என்னடா பண்ண போற? பொண்ணு தர போறியா? தம்பி பொண்ணு தர போறியா? ஏடா இன்னொரு தம்பி தொம்பின்னு வந்துருந்த போடா முத. போடா போடா எடுத்துட்டு போடா முத. இடத்த காலி போடுறா முத. இடத்த காலி போடுடா. உங்களோட பர்மிஷன் இருந்தால் தானே அந்த வீடியோ பப்ளிஷ் பண்ணோம். ஏன்னா பர்மிஷன் எல்லாம் பப்ளிஷ் பண்ண மாட்டோம். பண்ணிட்டோம். ரொம்ப கத்தூரத்தில் வந்துருக்கேண்ணே. நீங்கள் மனசு வச்சிங்கன்னா நீங்கள் பார்ப்பாங்கண்ணா. உங்கள் ஏரியா மக்கள் நம்ம சொந்த சப்ஸ்கிரைப்லாம் பார்ப்பாங்க. காமெடி தானே. நீங்கள் பர்மிஷன் கொடுத்தனா வீடியோ போடுவேண்ணே. இது ஒன்றும் தப்பெல்லாம் வராதுல்ல. நான் தப்பா வரதுக்கு ஒண்ணுமே இல்லைண்ணா. நீங்க தான் நடந்ததை பார்த்தீங்களா? இது எல்லாமே நம்ம பார்க்குறவங்களுக்கு தெரியுண்ணா. இப்போ பிச்சைக்காரெல்லாம் நினைக்க மாட்டாங்க. ஒரு கெட்ட போட்டு பண்றாங்க அப்படின்ற மாதிரி. ஒரு மைக் கூட வச்சிருக்கேன் பாருண்ணே. இது கூட பாக்கெட்ல ஒரு மைக் இருக்கு. மைக் இருக்குண்ணா. இருந்தாலும் உங்க மேல உள்ள ஆத்திர அடங்கல தம்பி சரியா? சாருண்ணே சாருண்ணே போங்க கிளம்பி போங்க முத. சார் ரொம்ப நன்றி. சரி பாரு வீடியோ மட்டும் ரிலீஸ் பண்ணிக்கிறேன். எதுவும் தப்பா நினைச்சேன். சரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி யார்த்தையும் பண்ணாதீங்க. உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். பாத்துக்கோங்க. சாருண்ணே சாருண்ணே ரொம்ப நன்றி. வராரா அவரு போய் நான் ரோட்ல நடந்து போறேன். வாயெல்லாம் காமெடி. அவருக்கு கல்யாணம் ஆகலையா? எனக்கு கல்யாணம் ஆகடா. எவ்வளோ பொண்ணு கொடுப்பாங்க சொல்ல மாட்டாங்க. பட்டான்னு உழுவுதுரா. பயந்துடு. நான் ரோட்ல போறேன். ஆனா நான் குப்பை போறேன். அந்த கதையா गाइस வீடியோ பாத்துருப்பீங்க. அவருக்கு வந்து எனக்கு கல்யாணம் ஆகல. அண்ணா பொண்ணு அவங்களுக்கு போறேன் அன்பா தான் கேட்டேன். கல்யாணம் ஆகல வேறத்துல சுத்திட்டு இருக்கேன் மனுஷா. ஒன்ன மட்டும் அவரு கோத்து விட்டு அடிச்சியா? ஆனா அவன் பிரியாதான் இருக்கேன். அவனை கல்யாணம் அந்த அந்த மாதிரி மனநிலையில தான் இருக்கிறாரு. கல்யாணம் ஆகுது பெரிய கஷ்டம் தான். கஷ்டம் தான் போல. ஒரு நாள் வேணா பொண்டாட்டியா இருந்தாங்க. அதனால காதுல வாங்கல. அதையும் காதுல வாங்கிட்டாரு போடா. போட்டு ரோட்ல போட்டுட்டா. நானும் வெளியே வச்சிருப்பாரு. வீடியோ சரியான டாஸ்கா இருக்கு. இந்த வீடியோ பண்ணும்போது அவரோட மென்டாலிட்டி அவரோட மனநிலையை சோதிக்கிற மாதிரி. இதெல்லாம் வந்து தாண்டாது. பண்ண முடியாது. ரொம்ப நேரம் பண்ண முடியாது. டக்குன்னு முடிக்கிற மாதிரி ஆயிடும். சரி தாக்கி பிடிப்பேன்னு பார்த்தா பட்டு வைக்கிறேன். இங்க வாங்க எவ்வளோ அட்டிய இந்த அளவு பண்றோம். உங்களின் ஆதரவு தான் எங்களை அடுத்து முயற்சி. ஹாய் கைஸ், நம்ம நாகை 360 யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா நிறைய பிராண்ட் ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஸ்பெஷல் ஆஃபர் ஒன்று பண்ணிட்டு இருக்கோம். நீங்க எந்த பிராண்டா இருந்தாலும் சரி வெறும் 1000 ரூபாயில இருந்து 7000 ரூபாய்க்குள்ள உங்க பிராண்ட் நாங்கள் ப்ரொமோட் பண்ணி தரோம். அது மட்டும் இல்லாம யூடியூப்ல பாத்தீங்கன்னா 26 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கோம். ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா 32 லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கோம். அதே இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா 10 லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கோம். இந்த ஆஃபர் குறிப்பிட்ட நாளுக்குள்ள தான். எந்த பிராண்டா இருந்தாலும் சரி வெறும் 1000 ரூபாயில இருந்து 7000 உங்க பிராண்டை ப்ரொமோட் பண்ணி தரோம். சோ உடனே ஸ்கிரீன் தெரிஞ்ச நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. உங்க பிராண்டை நாங்க ப்ரொமோட் பண்ணி தரோம். சோ இந்த வாய்ப்பை நீங்க மிஸ் பண்ணாம உடனே யூஸ் பண்ணிக்கங்க.